ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். கண்டஸ்டன்ட் பற்றிலாம் மரியாதையாக அட்ரஸ் பண்ணுவேன்னு சொல்லி எதிர்பார்த்து வராதிங்க. இன்றைக்கி அப்படி இருக்க போகிறதில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இவங்களாம் உள்ள 60 கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு விளாண்டுருக்காங்களா, என்ன கணக்கில் விளாட்றாங்கன்னு எனக்கு தெரியல சுத்தமாக. இந்த ஸ்கூல் டாஸ்க் தொடங்கினா கொஞ்சம் நேரத்துலேயே இவனுக்கு பண்ணுற கிரிஞ்செல்லாம் பார்த்துட்டு பிக் பாஸே சொல்லிட்டாரு, நீங்களாம் ஒரு அடல்ட்டு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவங்க என்னடானா, நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னாலுமே நாங்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவோங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ரஜினோட பேண்டை தூக்கி ஒழிச்சு வச்சதாகட்டும், அமித்தோட ஷூஸ் எடுத்து வச்சதாகட்டும், இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒருத்தன் அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு இதுக்கு மேலே நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தன் பார்வதியோட சேலை தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதான் அந்த வார்டன் காஸ்டியூம் சேலை தான் தூக்கி ஒழிச்சு வச்சுட்டாங்க. அது ஒழிச்சு வச்சது யாருன்னு பார்த்தா விக்கல் விக்ரமே. கடைசியில் நானும் இப்படி தங்குற மாதிரி காமிச்சிட்டாப்ல. இருந்தாலுமே அந்தம்மா பார்வதி உட்காந்து கதறிட்டு இருக்குது. நான் டீ போட்டு கொடுக்கணும், சமைக்கணும், துணி வைக்கணும், எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். இதில் பசங்களை வேற குறும்பணாமல் பார்த்துக்கணும். இத்தனை வேலையில் நான் போயில தொலைவிட்டு இருக்க முடியாது. யார் ஒழிச்சு வச்சாங்க, சேலை கொடுங்க நான் கேட்டிருக்க முடியும். நான்லாம் தொலைவ முடியாது. எனக்கு இப்போ சேலை வந்தாகணும். சேரீ கொண்டு வந்து என்கிட்ட தர வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். டாஸ்க் விளாட முடியாது. ஏன்னா அந்த சேரீ தான் என்னோட வார்டனோட யூனிஃபார்மே. அது இல்லாமல் நான் விளாட முடியாது. ஒவ்வொருத்தருட்டே போய் என்னோட சேலையை நீ எடுத்தேன்னு கேட்டுருக்கிறதுக்குலாம் என்னோட ரொம்ப கூச்சமாக இருக்குது எனக்கு. ரஜினோட ஃபேண்ட் எடுத்து ஒழிச்சு வச்சப்ப அவர் வந்து லுங்கி கட்டிட்டு டாஸ்க்குள்ளே விளாட வந்தார். ஆனால் என்னோட சாரி இப்போ எடுத்து வச்சிட்டிங்க, நான் என்ன பாவாடி ப்ளவுஸுமா போட்டு வந்து நிற்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. பார்வதி இந்த அளவுக்கு அழுகிறது பார்த்து கானாவிதத்தில் போய் விக்ரம் கிட்ட சண்டை கேட்டார். ஒரு அளவு தாண்டா நீ இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அவங்க இந்த அளவுக்கு சீரியஸாக அழுகிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ அதோட லிமிட் உனக்கு தெரியணும், போய் கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஒரே பொருளை கார்னர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. நீ இந்த அளவுக்குலாம் பெருசாக கொண்டு போக வேண்டாம், நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் சத்தமெல்லாம் கம்முன்னு அடங்கிட்டு போயிட்டாப்ல. அப்புறம் அவரே கொண்டு வந்து பார்வதிட்ட நான் தான் பார்வதி எடுத்து வச்சிருந்தேன், இது மாதிரி நான் விளையாட்டுக்கு தான் எடுத்து வச்சிருந்தேன், சாரி பார்வதி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா பார்வதி சும்மாவே எப்படி சத்தம் போடுவாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே. இதில் போட்டு கத்துன்னு கத்தி விட்டாங்க விக்ரமை. பார்வதி அஞ்சரி போனோடனே விக்ரமும் சுபிக்ஷாவும் தனியாக வந்து பேச ஆரம்பிச்சாச்சு. இது சும்மாவே ரொம்ப சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத விஷயம், இதுக்கு போய் ரொம்ப கத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் தனியாக வந்து காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அங்கே முடிஞ்சுன்னு இந்த சைடு பார்த்தோன்னா வியனா மாடி ஒரு வேலையை பார்த்துட்டுருச்சு. டாஸ்க் லெட்டர் போட்டு கிழிச்சு அதுக்கு தலைவன் சரியான சாக்காயிட்டார். யார்? விக்ரம் வந்து சரியான சாக்காயி வாட் தி ஹெல் வியானா அப்படிங்கிற மாதிரி சரியான கத்துன்னு கத்தி நான் கடவுளாக பார்க்குறேன், தெய்வமாக பார்க்குறேன், இப்படி போட்டு நீ இந்த வேலையெல்லாம் பார்க்குற, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது, என்ன இதையெல்லாம் கிழிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மற்றவங்க வீட்டில் சொல்லி கொடுத்து அதுக்கு அவங்களும் வந்து நீ எல்லாம் ஒரு லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கிற, ரொம்பவே உன்னோட அட்டகாசம் தாங்க முடியாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அதுக்கு நான் இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணல, நான் எந்த பேப்பர்னு பார்க்காம கழிச்சிட்டேன் அப்படி அழுது சாதிச்சு தப்பிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த தடவை ஹவுஸ்மேட்ஸும் இல்லை, பிக் பாஸும் வரல. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஒன்று கொடுத்தே ஆகும்னு சொல்லி அதுவும் விக்ரம் கையாலேயே கொடுக்கணும்னு சொல்லி மூஞ்சி போகிற கிரிக்கி விட்டு சொல்லிட்டாங்க. அவருக்கு இருக்கிறது பார்த்தா ஒரே அனுமான் வேஸ் போட்ட மாதிரி ஆகிப்போச்சு. அதை பார்த்துட்டு அது ரொம்ப எனக்கு வெக்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, கோமாளி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க கட்டல் கடையில் போயிட்டு. சரி, இது முடிஞ்சுன்னு பார்த்தா அடுத்தது பார்வதிக்கு மொட்டை கடிதாசி வேறு யாரும் அனுப்பிச்சு விட்டாங்க. அதுவும் பயங்கரமான லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. சும்மாவே பார்வதி ஒன்றுமே பண்ண முடியாது, இதில் அதை வேறு அனுப்பிச்சுட்டோன்னா அவ்வளோதான். இந்த அளவுக்கு கேவலமாக என்னை போர்ட்ரேட் பண்ணி எழுதுனவங்க பர்சனல் வெஞ்சன்ஸ்க்கு எழுதுன மாதிரி இருக்குது. இது டாஸ்க்காக ஏதோ ஸ்டூடெண்ட் எழுதுன மாதிரி இல்லை, பர்சனல் வெஞ்சன்ஸ் போட்டு என்னை தாக்கிறக்காக எழுதுன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வன்மத்தை கக்கி விடுற மாதிரி பண்ணியிருக்கிறீங்க. யார் இந்த கேவலமான வேலையை பார்த்ததுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டிருந்தாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்ததுன்னா, வார்டன் வேணுமென்றே அசிஸ்டன்ட் வார்டனின் கையை காயப்படுத்தி வார்டனின் அனுசரணைக்கேற்ப அமித் ப்ரோவை வந்து ஏதோ உதவியாளராக வச்சுட்டாங்க, ஹெல்ப்பரை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்ததாட்டு இருக்குது. இதை கேட்ட அமித் ப்ரோ என்னடா இவ்வளோ கேவலமாக கீழே இறங்கி வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சுட்டாப்ல. அதை பார்வதி வேறு சும்மா எடுத்து படித்து காமிச்சிட்டு சொல்லி காமிச்சிட்டு இருந்தோன்னா அவர் போது விடுங்க, அவங்களாவது ஒரு தடவை தான் பண்ணாங்க, நீங்கள் சும்மா அதையே சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களே ஒரு ஏறி விட்டாங்க. பார்வதி உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க சார், நான் உங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு கத்தி விட்டு. நானும் சென்சிட்டிவ் தானே, என்னை மட்டும் ஏன் ஒரு லிமிட்டெல்லாம் போட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க, பேசாமல் இந்த வாரமே வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வெக்ஸான மாதிரி தான் இருந்தது. எனக்கு என்னமோ எல்லாரும் கண்டென்ட் இல்லாமல் இவங்களே ஒரு பக்கடைக்காயாக போட்டு யூஸ் பண்ணுறாங்களான்னு தோணுது. இவங்க யாருமே இன்னும் விளையாட்டே புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 7 வாரம் ஆனாலும் சரி 10 வாரம் ஆனாலும் சரி புரிஞ்சுக்கிட்டா தான் விளையாட முடியும். நம்ம போடுற வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறதே இல்லை. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.